சரி உங்களுக்கு வந்து அந்த தெளிவு வேற ஒன்று தம்பி என்னன்னா ஒரு நிமிஷம் பொறுங்க தம்பி மீடியாவுக்கு கூப்பிட்டால் ஒரு நாலு மந்தி இலங்கை ஆசிரியர் சங்க சேவை சங்கம் வந்து வாரில் இரண்டாவது அம்பலப்பட மாட்டேன். நான் இந்த இடத்துல வந்து இந்த ஊடகங்களுக்கு முன்னாடி நான் சொல்றேன் ஒரு நிமிஷம் சந்தர்ப்பத்தை தாங்க தம்பி சரிதானே. இப்போ நான் சொல்றேன் என்றால் 2025ஆம் ஆண்டு இடமாற்ற சபை நடந்த மூட்டும் 2025ஆம் ஆண்டு இடமாற்ற சபைன்ற மேன்முறையீடு நடந்துட்டு மேன்முறையீட்டில் வந்து கொடுத்த தீர்மானங்கள் எடுக்கப்பட்ட அந்த தீர்மானத்தை அமுல்படுத்துறது தான் பீடி இந்த வேலை. ஆனால் இங்கே என்ன நடந்ததுன்னு சொன்னால் ஒரு சில நிகழ்ச்சிகள் ஒன்றோ ரெண்டு பேரோ இருக்கட்டும். இடமாற்ற சபையின் மேல்முறையில் நடந்தப்ப 2026ஆம் ஆண்டு இடமாற்ற சபை நடக்க வந்து அதை வந்து எடுத்து கிளற வேண்டிய தேவையில்லை தானே. அங்கே தான் நாங்கள் வந்து அது மேல்முறையீட்டு சபை இருக்குது, அதுக்கு மிஞ்சி வேற ஒன்றும் இல்லை என்ற அடிப்படையாக போனது அது நீதிமன்றத்தில் இருக்குது. எது அந்த 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 குறித்த ஆசிரியர் விஷயமும் நீதிமன்றத்தில் இருக்குது, அது நீதிமன்றம் பார்த்துக்கொள்ளணும். இந்த விஷயம் நாங்கள் போனதுக்குரிய காரணம் வந்து என்னென்றால் அதுலேயும் வந்து முறைகேடு. காரணம் என்னென்றால் உங்களுக்கு தெரியும், எங்களோட ப்ரெஸ் மீட் நாங்கள் வச்சுனாங்க. இந்த இடமாற்றத்தில் வந்து நடந்த விஷயங்களில் வந்து 2025 இடமாற்ற சபையால் நடந்த விஷயங்களில் வந்து கிட்டத்தட்ட 20 இடமாற்றத்துக்கிட்ட ஏறத்தால் நாங்கள் அதெல்லாம் இந்த போராட்டத்தில் அம்பலப்படுத்தினாங்க. 20 இடமாற்றத்துக்கிட்ட ஆளுநர் தன்னுடைய இதால் வந்து நிப்பாட்டி இருக்கிறேன் ஆதாரம் வெளிப்படுத்தினாங்க. உங்களுக்கு சட்டத்தில் வந்து இந்த இடமாற்றம் வந்து தாமதிக்கப்படுறதுக்கு முழு காரணம் வந்து சரிதானே வடமாகாண கல்வி திணைக்களம் தான். இப்ப நீங்கள் வந்து ஒட்டையா வந்து நாங்க போட்ட கேஸ் நாங்க போட்டனாங்களா ஏன் போட்டனாங்கன்னு சொன்னால் சேவையின் தேவை இடமாற்றம் என்ற அடிப்படையில் வந்து 193 ஆசிரியர்களுக்கு வந்து இடமாற்ற சேவை இல்லாம போட்டு ஒரு நிமிஷம் பொறுங்க உங்களுக்காக அதைத்தான் நான் சொல்றேன். இந்த வழக்கம் கூட தம்பி இதை பொறுங்க நான் பதக்கிறத நீங்கள் தங்கச்சி இதை கேளுங்க. நீங்கள் ஒரு நிமிஷம் நீங்கள் இந்திய நிலைமையை மட்டும் பார்க்குறீங்கள். நான் ஒரு விஷயத்தை கேளுங்க, தயவு செய்து கேட்டு போட்டு மீடியா இருக்கு நாங்கள் அதை சொல்கிறோம். ஒரு விஷயத்தை கேளுங்க, இந்த இடமாற்றத்தில் சேவை ஏன் வந்து நாங்கள் இந்த வழக்கை நாங்கள் போடுறோம்ன்றதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்க தயவு செய்து. அதில் ஒரு நிமிஷம் நீங்கள் இன்றைக்கு நீங்கள் வரலாம், நாளைக்கு நீங்கள் அடிமையாக இருக்க போறீங்களான்றதை தான் நான் இப்போ சொல்றேன். வெளி மாவட்டங்களாக வந்து யாழ்ப்பாணம் தவிர கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, தீவா வலயங்கள், மன்னார் போன்ற இடங்களில் வேலை செய்து சந்தோஷமாக வேலை செய்து 8 வருடத்தை பூர்த்தி செய்திருக்கோம். இப்போ இதுக்கு முற்பட்ட காலங்களில் வந்து 5 வருஷம் 6 வருஷம் 7 வருடங்கள் பூர்த்தியாகிய ஆசைகள் ரான்சர் கொடுக்கப்பட்டு தங்களுடைய சொந்த இடங்களுக்கு மாற்றம் பெற்று வந்திருக்காங்க. ஆனால் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் இப்போ ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு வருஷம் பின்னுக்கு போய் இன்றைக்கு எங்களுக்கு வந்து 8 வருஷம் முடிஞ்சு 9ஆவது வருஷத்தில் நாங்கள் எங்களுடைய சொந்த இடங்களுக்கு திரும்ப முடியாத கடப்பாடில் இருக்கிறோம். இப்போ இதுக்கு அவர்கள் சொல்லப்படுற காரணம் என்னென்னு சொன்னால் யாழ் மாவட்டத்தில் இருக்கிற ஆசிரியர்கள் வந்து நிரந்தரமாக இங்கே இருக்கணும், அரசியல் செல்வாக இருக்கணும் என்ற ஒரு காரணங்களை சொல்லி அப்படியே இருந்து கொண்டிருக்கணும். அவையில் திரும்பி ஆன்சரில் அவைக்கு 3 வருஷம் அதிலேயே நியாயமற்ற செயற்பாடு. நாங்கள் 8 வருஷம் வேலை செய்யணும் படி மாட்டோம். அவைகள் வந்து 3 வருஷத்தில் வந்து அதுவும் ரோட்டுக்கரை ஸ்கூல் கிடச்சிட்டு திருப்பி 3 வருஷம் முடிய ஆட்டோமேட்டிக்காக அவையில் அங்கே எடுத்து வரையணும். அதிலேயே பெரிய அநியாயம் நடக்குது. இந்த விதமான தயவு தாட்சண்யங்களும் இன்றி எல்லோரும் சுயம் நீதியாக செயற்பட்டு எங்களுக்கு தீர்வை வழங்க வேண்டும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இப்போ அரசியல் பின்புலங்களோ இப்போ ஒரு ஐஎஸ் என்ற வைஃப் ஒரு லோ என்ற வைஃப் என்றாப்புல தங்கட வைஃப் என்றாப்புல அப்படி நினைக்கணும் தானே. அப்படி இருக்கக்கூடாது பெண்கள். அப்போ அதுக்காண்டி நாங்கள் வந்து இப்போ கதைக்காமல் இருக்கிறோம். நாங்களும் ஆசிரியர்கள் ஒரு மனிதாபிமானம் இருக்க வேணும். அதுதான் இப்போ எல்லாருமே பெண்கள், அதுவும் கூடுதலாக பெண்கள். உங்களுக்கே தெரியும், நாங்கள் நெடுகளும் சொல்கிறது காலமாக பான்வேன் வரைக்கும் வடக்குமணம் போய் பின்னேற பான்வேன் வரைக்கும் நாங்கள் வரோம். அதை விட நித்திரையில் பேபிஸ் இருக்கையில் அந்த அம்மா மேலே எழும்பி போயினோம், பின்னேறம் தான் வரினோம். ஃபீடிங் மதர்ஸ் மாதிரி எவ்வளோ மென்டல் ப்ராப்ளம்ஸ் அவைக்கு இருக்கும். எல்லாருக்கும் தானே பிரச்சனை இருக்குது. டெய்லி ட்ராவல் பண்ணுறப்ப ஒரு நாள் போயிட்டு வந்து எல்லாரும் சொல்லிவிடும் இவ்வளோ தூரம் என்னண்டு நீ ஒவ்வொரு நாளும் போய் வராண்டு. டெய்லி ட்ராவல் பண்ணுற டீச்சர்ஸும் இருக்கிறோம். அதுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம். மற்றபடி ஒன்றுமில்லை, எங்களோட கோரிக்கைகளை ஏற்று இந்த இதை வந்து எல்லாரும் செவிமடுத்து எங்களுக்கு வேலைக்கு எங்களுக்கு ஒரு தீர்வை பெறும். ஜனவரியில் எங்களுக்கு இந்த இடமாற்றம் வழங்கணும். எங்களை பேர் லிஸ்ட் எல்லாம் வந்துட்டுது, ஆனால் கடிதம் இன்னும் எங்களோட ஹைக்கு கிடைக்கல. அதுக்காண்டி தான் நேற்றும் பாடசாலைக்கு போகாமல் இன்றைக்கும் பாடசாலைக்கு போகாமல் எங்களோட தேவைக்காண்டி நாங்கள் வந்து அனைவருக்கும் வணக்கம். நான் பிரதீபன் மேனகா, மன்னார் தேவன்பட்டி ரோமன் கத்தோலிக்க தமிழ் மகா வித்தியாலயம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அனைத்து ஆசிரியர்களுமே 9 வருடங்களுக்கு அதிகமாக சேவை காலத்தை வெளி மாவட்டத்தில் சேவை காலத்தை பூர்த்தி செய்த ஆசிரியர்களாகத்தான் இங்கு வந்து போராட்டத்தை நாங்கள் மேற்கொண்டுள்ளோம்.
அதாவது வந்து எங்களுடைய நியமன கடிதத்தில் வந்து அடிக்கப்பட்ட ஆண்டுகள் வந்து 8 வருடங்கள் மாத்திரம். ஆனால் போன முறை எங்களுக்குரிய இடமாற்றம் வந்து நாங்கள் விண்ணப்பித்திருந்த பொழுது எங்களுக்கு வந்து பெண்டிங் என்ற ஒரு வேர்ட் வந்து அவங்க பாவிச்சிருந்தாங்க. அதில் வந்து நாங்கள் வந்து நான் வந்து இந்த 1 மாத குழந்தையை கொண்டு போய் கேட்ட போது அவங்க எனக்கு சொன்னாங்க பெண்டிங் வந்திருக்கு, நீங்கள் வந்து 15 நாள் கூடிட்டு பங்குனியோட தான் விடுறோம், உங்களுக்கு வந்து சித்திரை தான் முடியுது, அதால் நாங்கள் விட மாட்டோம் என்று சொல்லி. அப்போ அதோட சரி, அப்போ 15 நாள் காணாது தானே, அப்போ எங்கிட்ட பிள்ளை தானேன்ட்டு போட்டு நாங்கள் போன வருஷம் விட்டுனாங்க. இந்த முறை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து 9 வருடங்கள் பூர்த்தியாகியும் 3-4 மாதம் கூட, இப்போ 9 வருடங்கள் ஆகுது. அப்போ இதுக்கு வந்து நாங்கள் அந்த நியமன கடிதத்தின் பிரகாரம் 8 வருடங்களை வந்து நாங்கள் பூர்த்தி செய்திருக்கிறோம் வெளி மாவட்டத்தில். அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் மன்னார்ன்னு சொன்னால் மன்னார்ண்டாலும் அடி தொங்கல், மடுவென்று சொன்னால் பார்த்தீங்கன்னா மடு கோயில், பெரிய வண்டி விரிச்சான், தட்சிணாமிரத மடு, அப்படி வந்து அடி தொங்கலில் தான் நாங்கள் வேலை செய்திருக்கிறோம். அதாவது வந்து கிளிநொச்சி போர்டர்லேயோ அல்லது பூநகரி போர்டர்லேயோ அப்படி வந்து அந்த போர்டரில் போய் வந்து வரையில அங்கே வந்து பஸ் ரூட் இல்லை, சில வேளை வந்து ஜானி எல்லாம் வந்திருக்கு. அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு தான் நாங்கள் வந்து என்ன செய்திருக்கிறோம் என்று சொன்னால் எங்கள்கிட்ட சேவை காலத்தை பூர்த்தி செய்திருக்கிறோம். அதாவது வந்து 8 வருடத்தை அதை பூர்த்தி செய்ய முன்னுக்கு வந்து நாங்கள் இதில் வந்து சண்டை அந்த ஆர்ப்பாட்டமும் செய்யலை, இதண்டில் எங்கள்கிட்ட 8 வருடத்தை வந்து நாங்கள் பூர்த்தி செய்திருக்கிறோம். பூர்த்தி செய்த பிறகு தான் வந்து என்ன செய்திருக்கிறோம் என்று சொன்னால் இடமாற்றம் போட்டு எங்களுக்கு ஓகே ஆகிருக்கு. ஆனால் அந்த ஓகே ஆகின இடமாற்றம் வந்து என்ன செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னால் இழுத்தடிப்பு நடக்குது. இழுத்தடிப்பு நடக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இருக்கிற வெளி மாவட்ட சேவை செய்யாத ஆசிரியர்கள் அங்கே போகாத வந்து வழக்கு தொடர்கிறதால தான் என்று வந்து இழுத்தடிப்பு நடக்குது. அதால் வந்து பார்த்தா அவங்க திருப்பியும் அந்த இழுத்தடிப்பு வந்து ஜனவரி நாங்கள் ஓகே இங்கே வந்துடலாம்னு பார்த்தா இங்கே வேற இல்லை. பிறகு பார்த்தோம்னு சொன்னால் ஓகே ஏப்ரல் வருவோம்னு பார்த்தா அதுவும் நடைபெறையில். இப்போ பார்த்தா அவங்க திருப்பியும் போட்டிருக்கிறதால அவங்க அங்கே போகாத பொழுது எங்களை அங்கே இருந்து இங்கே விட மாட்டினோமா. சரியா, இப்போ எங்களுடைய சேவையை வந்து அங்கே செய்கிறதுக்கு இங்கே இருந்த ஆக்கள் போகத்தானே வேணும். அது வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயம் தான். ஏன்னா அங்கே இருக்கிற பிள்ளையையும் படிக்காமல் இருக்கலாது தானே. அப்போ அந்த பிள்ளைகளும் படிக்கத்தான் வேணும். அப்போ இங்கே இருந்து என்ன செய்யணும்டா, எங்களுக்கு பதிலீடு அங்கே தரணும். இப்போ அங்கே கேட்டிங்கன்னு சொன்னாங்க வலயத்தில் ஒவ்வொரு 13 வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே இருக்கிற அந்த 9 வலயத்திலையும் வலய கல்வி பணிப்பாளர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு பதிலீடு இல்லாமல் விட மாட்டோம்ட்டு. அந்த பதிலீடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு பதிலீடு இல்லாமல் அவங்க விட மாட்டோம். அப்போ இங்கே இருக்கிறார்கள் என்ன செய்யணும்டா, தயவு செய்து நான் எங்களை மாதிரி தான் நீங்கள் என்றதையும் புரிந்து கொள்ளுங்க. அப்போ நீங்களும் என்ன செய்யணும்டா, அங்கே போனால் தான் எங்களையும் களவிடுவினோம், நீங்கள் போகாத வரைக்கும் எங்களையும் களவிட மாட்டினோம். அனைவருக்கும் வணக்கம். நான் தாட்சாயணி பிரேம்நாத், விஸ்வநாதர் ஆரம்ப பாடசாலையின் ஆசிரியர். 2017ஆம் ஆண்டிலிருந்து நாங்கள் நியமனம் பெற்று 9 வருடங்களை தாண்டியும் வெளி மாவட்டத்தில் சேவை செய்து கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினமும் வடக்கு மாகாண கல்வி திணைக்களத்துக்கும் வருகை தந்து கோரிக்கைகளை முன்வைத்திருந்தோம். ஆளுநர் அலுவலகத்துக்கும் வந்திருந்தோம். இன்றைய தினம் ஆளுநர் அவர்களை நாங்கள் இப்போது சந்திச்சுட்டு வந்திருக்கிறோம். அவர் வந்து சொல்லியிருக்கிறது என்னடா, இங்கே இருந்து சேவையின் தேவை கருதி 3 வருட காலம்தான் சேவை செய்கிறதுக்கு அங்கே வெளி மாவட்டத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் அடித்த ஆசிரியர்கள் வந்து இன்னும் வந்து சேரவில்லை. அவர்கள் வந்து தாங்கள் அங்கே வரமாட்டோம் என்று சொல்லி வழக்கு தாக்கல் செய்திருந்தவ. அவர்கள் வந்தால் தான் எங்களை விடுவோம்னு சொல்லியிருந்தவர் ஆளுநர் அவர்கள். அதால் எங்களுக்கு நீதியான அந்த இடமாற்றத்தை உடனடியாக வழங்க வேண்டும். எங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு சார்பாக செயற்பட வேண்டும். ஏனென்றால் நாங்கள் ஒவ்வொரு நாளுமே 4:45 எழும்பி எங்கள் எல்லோரும் வந்து கைக்குழந்தை ஃபீடிங் மதர்ஸ் நிறைய பேர் இருக்கணும், ப்ரெக்னென்ட் மதர்ஸ். அப்போ 4 மணிக்கெல்லாம் எழும்பி சமைச்சு வச்சு 4:45 பஸ் ஏறி நிறைய 150-200 கிலோமீட்டர்களையும் தாண்டி பயணித்து கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, மன்னார், மடு போன்ற வலயங்களுக்கு சென்று வருகினோம். தினமும் பயணிக்கின்ற ஆசிரியர்களும் இருக்கணும். இப்போதைய அந்த நாட்டு சூழல் காரணமாக போக்குவரத்து செலவுகளும் உங்களுக்கு என்ன மாதிரின்னு தெரியும். அதை விட நாங்கள் இப்போ இல்லையேன்னு சொல்லல, 9 வருஷம் உண்மையாக நாங்கள் 2017 பாருங்க, நம்ம 8 வருஷம் தான் எங்களுக்கு அடிச்சிருக்கு. 8 வருஷத்தையும் நிறைவாக சேவை செய்து இப்போ 9ஆவது வருஷத்தில் இருக்கிறோம். அப்போ இனியும் நாங்கள் அங்கே வேலை செய்யலாத ஒரு மனச்சாட்சி இருக்கத்தானே வேணும். அப்போ எந்த விதமான தயவு தாட்சண்யங்களும் இன்றி எல்லோரும் நீதியாக செயற்பட்டு எங்களுக்கு தீர்வை வழங்க வேண்டும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இப்போ அரசியல் பின்புலங்களோ இப்போ ஒரு ஐஎஸ் என்ற வைஃப் ஒரு லோ என்ற வைஃப் என்றாப்புல தங்கட வைஃப் என்றாப்புல அப்படி நினைக்கணும் தானே, அப்படி இருக்கக்கூடாது பெண்கள். அப்போ அதுக்காண்டி நாங்கள் வந்து இப்போ கதைக்காமல் இருக்கிறோம். நாங்களும் ஆசிரியர்கள் ஒரு மனிதாபிமானம் இருக்க வேணும், அதுதான். இப்போ எல்லாருமே பெண்கள், அதுவும் கூடுதலாக பெண்கள். உங்களுக்கே தெரியும், நாங்கள் நெடுகளும் சொல்கிறது காலமாக பான்வேன் வரைக்கும் வடக்குமணம் போய் பின்னேற பான்வேன் வரைக்கும் நாங்கள் வரோம். அதை விட நித்திரையில் பேபிஸ் கேட்கல அந்த அம்மா மேலே எழும்பி போயினோம், பின்னேறம் தான் வரினோம். ஃபீடிங் மதர்ஸ் மாதிரி எவ்வளோ மென்டல் ப்ராப்ளம்ஸ் அவைக்கு இருக்கும். எல்லாருக்கும் தான் பிரச்சனை இருக்குது. டெய்லி ட்ராவல் பண்ணுறப்ப ஒரு நாள் போயிட்டு வந்து எல்லாரும் சொல்லிவிடும் இவ்வளோ தூரம் என்னண்டு நீ ஒவ்வொரு நாளும் போய் வராண்டு.
டெய்லி ட்ராவல் பண்ணுற டீச்சர்ஸும் இருக்கணும். அதுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம். மற்றபடி ஒன்றுமில்லை, எங்களோட கோரிக்கைகளை ஏற்று இந்த இதை வந்து எல்லாரும் செவிமடுத்து எங்களுக்கு வேலைக்கு எங்களுக்கு ஒரு தீர்வை பெறும். ஜனவரியில் எங்களுக்கு இந்த இடமாற்றம் வழங்க வேணும். எங்களோட பேர் லிஸ்ட் எல்லாம் வந்துட்டுது, ஆனால் கடிதம் இன்னும் எங்களோட ஹைக்கு கிடைக்கல. அதுக்காண்டி தான் நேற்றும் பாடசாலைக்கு போகாமல் இன்றைக்கும் பாடசாலைக்கு போகாமல் எங்களோட தேவைக்காண்டி நாங்கள் வந்து போராடுறோம். நாங்கள் 2017 தொடக்கம் வெளி மாவட்டங்கள், அதாவது வந்து யாழ்ப்பாணம் தவிர கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, தீவா வலயங்கள், மன்னார் போன்ற இடங்களில் வேலை செய்து சந்தோஷமாக வேலை செய்து 8 வருடத்தை பூர்த்தி செய்திருக்கோம். இப்போ இதுக்கு முற்பட்ட காலங்களில் வந்து 5 வருஷம், 6 வருஷம், 7 வருடங்கள் பூர்த்தியாகிய ஆசைகள் ரான்சர் கொடுக்கப்பட்டு தங்களுடைய சொந்த இடங்களுக்கு மாற்றம் பெற்று வந்திருக்கிறார்கள். ஆனால் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், இப்போ ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு வருஷம் பின்னுக்கு போய் இன்றைக்கு எங்களுக்கு வந்து 8 வருஷம் முடிஞ்சு 9ஆவது வருஷத்தில் நாங்கள் எங்களுடைய சொந்த இடங்களுக்கு திரும்ப முடியாத கடப்பாடில் இருக்கிறோம். இப்போ இதுக்கு அவர்கள் சொல்லப்படுற காரணம் என்னென்னு சொன்னால், யாழ் மாவட்டத்தில் இருக்கிற ஆசிரியர்கள் வந்து நிரந்தரமாக இங்கே இருக்கணும், அரசியல் செல்வாக இருக்கணும் என்ற ஒரு காரணங்களை சொல்லி அப்படியே இருந்து கொண்டிருக்கணும். அவைகள் திரும்பி ஆன்சரில் அவைக்கு 3 வருஷம், அதிலேயே நியாயமற்ற செயற்பாடு. நாங்கள் 8 வருஷம் வேலை செய்யணும் வழி மாவட்டம், அவைகள் வந்து 3 வருஷத்தில் வந்து அதுவும் ரோட்டுக்கரை ஸ்கூல் கிடச்சிட்டு திருப்பி 3 வருஷம் முடிய ஆட்டோமேட்டிக்காக அவைகள் அங்கே எடுத்து வரையணும். அதிலேயே பெரிய அநியாயம் நடக்குது. ஆனால் நாங்கள் எந்த பிரச்சனைக்கும் எதுக்கும் போகாமல் 8 வருஷம் பூர்த்தியாகியும் எங்களை திருப்பி எங்களுடைய இடங்களுக்கு திருப்பி விடுறதில் அவைகளுக்கு பெரிய இடர்பாடு காணப்படுது. எங்களுக்கு பதிலீடு கொண்ட சொல்லினோம். ஏற்கனவே போடப்பட்ட ஆசைகள் அங்கே வரையினம் இல்லை, பதிலீடு இல்லாமல் விடமாட்டோம் என்ற பெரிய ஒரு கோரிக்கையை வச்சிருக்கிறோம். அப்போ அதுக்கு எதிராகத்தான் நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டத்துக்கு எங்களுக்கு நியாயமான தீர்வு கிடைக்க வேண்டும். நாங்களும் எங்களுடைய இடங்களுக்கு திரும்பணும். எங்களை நிலப்பாட்டு எங்கள் குடும்பங்கள் எங்களுக்கு ஒரு பக்கத்தை நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. இதுவரை ஆளும் பிள்ளைகளை பார்த்து அவர்களுக்கு சரியாக கற்பித்தல் நாங்கள் மேற்கொண்டு அதுக்கு எங்களுடைய பாடசாலைகள் சிறந்த ஒரு உதாரணமாக இருக்கின்றது. தொடர்ந்து எங்களுக்கு இந்த ரான்சரை தந்து ஆறதுக்காக நாங்கள் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறோம். நன்றி. ஒரு நிமிஷம் பாருங்க. 2025 ஆண்டு இடமாற்றம் நடக்குது. ஒரு நிமிஷம் பாருங்க. நீங்க ஜூனியர் தான், நீங்க இடமாற்ற வேலை இருந்த நீங்க அதை நான் சொல்றேன். அதைத்தான் நேர நீங்கள் ஒரு காலம் மீடியாவுக்கு வர்றே இல்லை. உங்களுக்கு வந்து அந்த தெளிவு வேறோட தம்பி. ஒரு நிமிஷம் பொறுங்க தம்பி. மீடியாவுக்கு கூப்பிட்டால் ஒரு 4 மந்தி இலங்கை ஆசிரியர் சங்க சேவை சங்கம் வந்து வார 2வது அம்பலப்பட மாட்டேன். நான் இந்த இடத்துல வந்து இந்த ஊடகங்களுக்கு முன்னாடி நான் சொல்றேன். ஒரு நிமிஷம் சந்தர்ப்பம் தாங்க தம்பி. சரிதானே? இப்போ நான் சொல்றேன் என்றால் 2025 ஆண்டு இடமாற்ற சபை நடந்த மூட்டம் 2025 ஆண்டு இடமாற்ற சபை என்ற மேன்முறையீடு நடந்துட்டு மேன்முறையீட்டில் வந்து கொடுத்த தீர்மானங்கள் எடுக்கப்பட்ட அந்த தீர்மானத்தை அமுல்படுத்துறது தான் பீடி இந்த வேலை. ஆனால் இங்கே என்ன நடந்ததுன்னு சொன்னால், ஒரு சில நிகழ்ச்சிகள் 1 or 2 பேரோ இருக்கட்டும். இடமாற்ற சபையின் மேன்முறையீடு நடந்தப்ப 2026 ஆண்டு இடமாற்ற சபை நடக்க வந்து அதை வந்து எடுத்து கிளற வேண்டிய தேவை இல்லை தானே. அங்கே தான் நாங்கள் வந்து அது மேன்முறையீட்டு சபை இருக்குது, அதுக்கு மிஞ்சி வேற ஒன்றும் இல்லை என்ற அடிப்படையாக போனது. அது நீதிமன்றத்தில் இருக்குதான். எது அந்த 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 குறித்த ஆசிரியர் விஷயமும் நீதிமன்றத்தில் இருக்குது. அது நீதிமன்றம் பார்த்துக்கொள்ளணும். இந்த விஷயம் நாங்கள் போனதுக்குரிய காரணம் வந்து என்னென்றால், அதுலேயும் வந்து முறைகேடு. காரணம் என்னென்றால், உங்களுக்கு தெரியும், எங்களோட ப்ரெஸ் மீட் நாங்கள் வச்சுனாங்க. இந்த இடமாற்றத்தில் வந்து நடந்த விஷயங்களில் வந்து 2025 இடமாற்ற சபையால் நடந்த விஷயங்களில் வந்து கிட்டத்தட்ட 20 இடமாற்றத்துக்கிட்ட விவரத்தால் நாங்கள் அதெல்லாம் இந்த போராட்டத்தில் அம்பலப்படுத்தினாங்க. 20 இடமாற்றத்துக்கிட்ட ஆளுநர் தன்னுடைய இதால் வந்து நிப்பாட்டி இருக்கிறேன். ஆதாரம் வெளிப்படுத்தினாங்க. உங்களுக்கு தகவலையும் கட்டத்தில் வந்து எடுத்து ஒரு நிமிஷம் நான் சொல்ல வர விஷயத்தை கேளுங்க. சரியா? இடமாற்றம் வந்து தாமதிக்கப்படுறதுக்கு முழு காரணம் வந்து சரிதானே வடமாகாண கல்வி திணைக்களம் தான். இப்ப நீங்கள் வந்து ஒட்டையா வந்து நாங்க போட்ட கேஸ் நாங்க போட்ட நாங்கள் சொன்னால், சேவையின் தேவை இடமாற்றம் என்ற அடிப்படையில் வந்து 193 ஆசிரியர்களுக்கு வந்து இடமாற்ற சேவை இல்லாம போட்டு ஒரு நிமிஷம் பொறுங்க வந்து தம்பி உங்களுக்காக அதைத்தான் நான் சொல்றேன். இந்த வழக்கம் கூட தம்பி இதை பொறுங்க நான் கலைக்கிறத நீங்கள் தங்கச்சி இதை கேளுங்க. நீங்கள்
ஒரு நிமிஷம். நீங்கள் இந்தியா நிலைமையை மட்டும் பார்க்குறீங்கள். நான் ஒரு விஷயத்தை கேளுங்க, தயவு செய்து கேட்டு போட்டு மீடியாவும் இருக்கு, நாங்கள் அதை சொல்றோம். ஒரு விஷயத்தை கேளுங்க, இந்த இடமாற்றத்தில் சேவை ஏன் வந்து நாங்கள் இந்த வழக்கை நாங்கள் போடுறோம்ன்றதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்க தயவு செய்து. அதில் ஒரு நிமிஷம், நீங்கள் இன்றைக்கு நீங்கள் வரலாம், நாளைக்கு நீங்கள் அடிமையா இருக்க போறீங்களான்றது தான் நான் இப்ப சொல்றேன். மறக்கப்படையில் அதைத்தான் நான் சொல்ல உங்களுக்கு முன்னால ஒரு நிமிஷம் பொறுங்க தம்பி. நானும் நீரும் கலப்போமா தம்பி போராட்டத்தில் வர மாறப்போகுது. நீங்க உங்களோட கொடியில நீங்க ஒரு நிமிஷம் நீங்க கலைக்கிறேன் தம்பி. கலைக்க விருப்பம் இல்லாத போங்க தம்பி. பண்ணிட்டு வாங்க. நான் சொல்றேன் ஒரு நிமிஷம் எல்லாம் முடிந்த ஒரு நிமிஷம் நீங்க கலைக்கவே விடுறீங்க. நீங்கள் எங்களை விட்டு வந்து வரவிடாத இந்த வழக்கை நீங்கள்